ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ ஏஜ் நைட்டு நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் என்ன மாதிரி தாட்ஸ் ஓடிட்டுருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், பர்சனல் ஹீலிங் வேணும், மெடிடேஷன் கற்றுக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் கமெண்ட் கண்டிப்பாக ரீட் பண்ணுவேன். ஸோ கமெண்டில் வந்து பர்தரா மேம் சொல்கிறீங்க எல்லாம் கேட்க அழகாக தான் இருக்குது, பட் அப்போசிட் இருக்க போஸ்ட் இருக்கிற கம்யூனிகேஷன் ஒன்றும் வரலன்னு சொல்கிறீங்க. ஸோ நிறைய பேர் கம்யூனிகேஷன் வருதுன்னு சொல்கிறீங்க. ஓகே, குட். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஓகே, ஸோ அவன் சொத்து வாங்குகிறான், லேண்டு வாங்குகிறான், வீடு வைக்கிறான், லைஃப்பில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான், என்னெல்லாமோ பண்ணுறான். உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற போஸ்ட்கிட்ட ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன், ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வர வைக்க முடியலைன்னா நீங்கள் லைஃப்பில் என்ன சாதிக்க போகிறீங்க? ஆக்சுவலி நான் ஒவ்வொரு ரீடிங் நான் சொல்கிற விஷயம்னா செல்ஃப் லவ். யார் ஹை வைப்ரேஷனில் இருக்கிறீங்களோ, யார் செல்ஃப் லவ் பண்ணுவீங்களோ அவங்களுக்கு கட்டாயம் கம்யூனிகேஷன் வரும் தான் எல்லா வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, அப்போ உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் ஜஸ்ட் ஒரு அப்போஸ் இருக்கிற பர்சன்கிட்டேருந்து ஒரு ஹாய் மெசேஜ் கூட உங்களால் வர வைக்க முடியலைன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் என்ன சாதிக்க போகிறீங்க? ஓகே, செல்ஃப் லவ்னா ஃபஸ்ட்டு என்னது? உங்களோட வேல்யூ என்ன, உங்களோட பவர் என்ன, உங்களோட ஒர்த் என்ன நீங்கள் மனசிலாக்கிக்கோங்க. உங்களோட வேல்யூவையும் பவரையும் மனசிலாக்கிறது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒன்றுமே சாதிக்க முடியாது. அப்போஸ் இருக்க போஸ்ட்கிட்ட கம்யூனிகேஷன் வர வைக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஹை வைப்ரேஷனாக இருக்கணும், பயங்கர பாசிட்டிவாக இருக்கணும், பயங்கர பீஸாக இருக்கணும். ஃபஸ்ட்டு உங்களால் என்ன விஷயம் சாதிக்க முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும், உங்களோட வேல்யூ என்ன மனசிலாக்கிக்கோங்க. கம்யூனிகேஷன் மட்டும் இல்லை, அப்போசிட் இருக்க போஸ்ட்டை மேரேஜே பண்ண முடியும், பட் நம்மளோட பவர் என்ன, நம்மளோட வேல்யூ என்ன, நம்மளோட ஒர்த்தை நம்ம மனசிலாக்கிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு ஒரு விஷயம் நமக்கு லைஃப்பில் வந்து செய்யணும்னு ஒரு விஷயம் இருந்தீங்க, அது கட்டாயம் நம்மளை வந்து சேரும். ஓகே, அப்படி வரலன்னு நினச்சிக்கோங்க, அது நமக்கான விஷயமே கிடையாது. ஓகே, இப்போ வந்து ரீடிங்கில் போகலாம். ஓகே, சாங் வெரி குட். Seven of Cups, Nine of Pentacles, Six of Wands, Ace of Wands, World. ஸோ நான் இப்போ என்ன சொல்லணும்னா, ஸோ அப்போஸ் இருக்க போஸ்ட்கிட்டேருந்து நான் இப்போ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கோங்க, உங்களை லைஃப்பில் கொண்டு வாங்க நான் சொல்ல வரல. ஜஸ்ட் ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணுறதுக்கு வருவீங்க. எத்தனையோ யூடியூப்ஸில் எத்தனையோ லா ஆஃப் அட்ராக்ஷன் இருக்குது, மேனிஃபெஸ்ட் டெக்னிக் இருக்குது. ஒரு மெசேஜ் கூட உங்களால் ஒரு மெசேஜ் கூட அவங்க கிட்டேருந்து வர வைக்க முடியலைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ஓகே, ஸோ நம்ம நினச்சா நம்ம லைஃப்பில் எதை வேணாலும் சாதிக்கலாம், எதை வேணாலும் நம்ம நினச்சா நம்ம லைஃப்பில், பட் நமக்கு நம்மளோட வேல்யூ என்ன, நம்மளோட பவர், நம்மளோட ஒருத்தரை நம்ம மனசிலாக்கிக்கணும். நம்ம ஹை வைப்ரேஷனில் இருக்கணும், பயங்கர பீஸாக இருக்கணும். யூனிவர்ஸ் வேலை நமக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் இருக்கணும். ஸோ நான் எதை கேட்டாலும் எனக்கு யூனிவர்ஸ் கட்டாயம் தருவாங்க, ஒரு கண்மூடித்தனமான ஒரு அன்பு இருக்கணும். ஸோ நம்ம எதையுமே நம்ம லைஃப்பில் சாதிக்கலாம். ஓகே, ஹெர்மிட், Two of Cups, Two of Pentacles, Queen of Pentacles, Nine of Cups, Two of Swords. Okay, so bottom of the deck, Ten of Swords, Four of Wands, Knight of Cups,
Fool. Ten of Cups. Page of Swords. Queen of Wands. Okay. Eight of Cups. World. Nine of Pentacles. Queen of Cups. Ace of Cups. Page of Wands. Magician. Very good. ஓகே. ஸோ இன்றைக்கி இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஸோ இது பர்சனல் ரீடிங் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட வந்து பர்ஸ்னலி கம்பேர் பண்ணாதுங்க. உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகினா மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து பர்சனல் ரீடிங் கிடையாது, ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஆக்சுவலி ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, மேபி இந்த ஒரு பர்சன் நீங்களும் வந்து மீட் பண்ணது ஆன்லைன் வழியாக இருக்கலாம், கம்யூனிகேஷன் பண்ணது ஆன்லைன் வழியாக இருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கொண்டு போனது ஆன்லைன் வழியாக இருக்கலாம். இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு 25 சோல்மேட்ஸ் அவங்களுக்கான ஒரு ரீடிங் கூட நம்ம சொல்லலாம். ஒரு சோல் டு சோல் வைப், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இங்கே ஸோ அந்த மாதிரி தான் கார்டு நமக்கு இங்கே வந்திருக்குது. ஓகே, ஒரு சோல் டு சோல், ஒரு ஆத்மார்த்தமான ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கான ஒரு ரீடிங். ஓகே, இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கம்யூனிகேஷனோ, ஒரு ரெஸ்பான்ஸோ, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டியோ, ஒரு கமிட்மெண்ட்டோ எதுவுமே உங்களுக்கு இது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் இப்போ எவ்வளோ நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் இங்கே இப்போ இருக்கலாம். ஸோ எந்த சுச்சுவேஷனில் இங்கே இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு கட்டாயம் ஒரு க்ரோ கிடைக்கும். இந்த ரிலேஷன்ஷிப் கட்டாயம் நமக்கு சேஞ்ச் ஆகும். யாராவது இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த பர்சனுக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட், ஸ்டெபிலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். ஓகே, சரி. ஓகே, இப்போ இந்த ஒரு பர்சன் என்ன திங்க் பண்ணாங்க நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி செப்பரேஷன் ஆகிருக்கும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. இந்த ஒரு பர்சன் பயங்கர ஓவர் திங்கிங் பண்ணுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓவர் திங்கிங் பண்ணி தான் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சன் செப்பரேஷன் ஆகி இப்போ என்ன சொல்கிறது, சில ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகும். சில ரிலேஷன்ஷிப்பில் சில பர்சன்ஸ் எனி டைம் ஓவர் திங்கிங் பண்ணி இது ஃப்யூச்சரில் என்ன ஆகும், ப்ரெசண்டில் என்ன ஆகும், ஊர் தெரிஞ்சால் என்ன ஆகும், உலகம் தெரிஞ்சால் என்ன ஆகும், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க. சில பர்சன்ஸ் எனி டைம் ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்குவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் ஓவர் திங்கிங் பண்ணி செப்பரேஷன் ஆக்கிட்டு உண்டு. இஷ்டம் இல்லாமலாம் கிடையாது, இவருக்கு பயங்கர இஷ்டம் உண்டு. பட் எவ்வளோ இஷ்டம் இருந்தாலும் இந்த ஒரு பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் திங்கிங் ரொம்ப ஆக்சுவலாக நம்ம ஓவர் திங்கிங் உடம்புக்காக சொல்லுவாங்கல்ல. ஸோ ஓவர் திங்கிங் பண்ணி தான் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போவோம். இவருக்கு ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஓகே, இவருக்கு 2 சுச்சுவேஷன்ஸ் உண்டு. எனக்கு என்னென்ன இந்த ஒரு பர்சன் 2 சுச்சுவேஷன்ஸ் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, இந்த ஒரு பர்சனோட மைண்டாக இருக்கலாம். ஓகே, ஒரு டைம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினைப்பாங்க, இன்னொரு டைம் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை வேணான்னு நினைக்கிறாங்க. ஸோ அதான் நம்ம இங்கே 2 சுச்சுவேஷனாக வருது. ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை முன்னோட்டு கொண்டு போகணும் ஒரு முடிவு எடுத்தால், ஸோ எந்த சுச்சுவேஷனையும் முன்னோட்டு கொண்டு போகணும் தான் முடிவெடுக்கணுமே தவிர அது வேணான்னு நம்ம வந்து நினைக்கக்கூடாது. இவருக்கு ஆக்சுவலி 2 புத்தியாக இருக்கலாம். ஒரு புத்திக்கு நல்லா பேசுவாங்க, ஒரு புத்திக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு ஓடக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஸோ இவரோட டபுள் மைண்டு, டபுள் கேமில் ஆடக்கூடிய ஒரு பர்சனாக கூட இருக்கலாம். ஒரு டைம் நல்ல ஸ்நேகத்தை
எக்ஸ்ட்ரீம் லெவலில் காட்டுவாங்க, இன்னொரு டைம் உங்களுக்கு பிடிக்காத மாதிரி காட்டுவாங்க. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு செப்பரேஷன் ஆகிறதுக்கு தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் அப்படி நமக்கு இங்கே எதுவுமே வரல. இந்த ஒரு போஸ்டோட மைண்ட் இவர் ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆக்கிட்டு. இவருக்கு ஆக்சுவலி என்ன வேணும், நமக்கு லைஃப்பில் என்ன வேணும், நம்ம லைஃப்பில் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நம்ம எதுக்கு முன்னோட்டு கொண்டு போகணும், ஆக்சுவலி இவருக்கு அது குறித்து ஒரு கிளாரிட்டி கிடையாது. ஓகே, சுத்தமாக ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு மனுஷன் நமக்கு எப்படி கிளாரிட்டி கொடுப்பாங்க? நம்ம யாரு கூட இருக்கணும், நம்ம லைஃப் யாரை நோக்கி போகணும், நம்ம எதுக்காக வாழணும்னு ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு மனுஷன் எப்படி உங்களுக்கு கிளாரிட்டி கொடுப்பாங்க? இவர் ஃபுல்லாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் டபுள் கேம் ஆடிட்டு உண்டு. வாரதும் போகிறதும் பிடிச்சா வாரது, பிடிக்காட்ட போகிறது. ஓகே, இந்த மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் நடந்துட்டு உண்டு. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை வந்து ஓவர் திங்கிங் பண்ணி ரிலேஷன்ஷிப்பை செப்பரேஷன் ஆக்கிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டபாக்கிட்டு ஆள் போயிட்டு உண்டு. ஆனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு லைஃப்பில் பேலன்ஸே கிடையாது. காரணம் என்னென்னா, சிலவங்க ஒரு நமக்கு லைஃப்பில் யூனிவர்ஸ் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நமக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு நல்ல பர்சனாக இருக்கலாம், ஒரு ஆத்மார்த்தமாக நம்மளை வந்து ஸ்நேகிக்கிற ஒரு பர்சனாக இருக்கலாம். நமக்கு லைஃப்பில் எப்பவும் வந்து நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எல்லா பர்சனும் நம்மக்கிட்ட உண்மையாக நிற்பாங்க, உண்மையாக பழகுவாங்க, நம்மக்கிட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ்வை கொடுப்பாங்க. நமக்கு எல்லாரும் நம்ம லைஃப்பில் வரக்கூடிய எல்லா பர்சனும் அந்த மாதிரி இருப்பாங்க கிடையவே கிடையாது. ஸோ நம்ம லைஃப்பில் 100ல் ஒரே ஒருத்தவங்க மட்டும் நமக்கு யூனிவர்ஸ் ஒரு கிஃப்ட் மாதிரி ஒரு பர்சன் நம்ம கொடுப்பாங்க. பட் அவங்க நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகக்கூடிய டைமில் அவங்க நம்ம ஒரு பொக்கிஷமாக நம்ம சேவ் பண்ணிக்கணும். பட் அவங்க நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு அவங்கள சந்தேகப்பட்டு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்கள்ட்ட மைண்ட் கேம் கழிச்சு சீட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள மிஸ் பண்ணிவிட்டு அவங்கள வேணா நம்மளை இக்னோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா நம்ம கொஞ்சம் இப்போ என்ன சொல்கிறது, அவங்கள வேணாலும் இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ நீங்கள் அதுக்கப்புறம் அங்கே தூர இடத்துல இருந்துட்டு உங்களை ஃபுல்லாக சேசிங் பண்ணுறது. அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க, அந்த ஒரு போர்ஷன் நீங்கள் மறந்துட்டீங்க, மூவ் ஆன் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது ஓகே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரக்கூடிய டைமில் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது. ஐயோ, நான் தங்கத்தை மிஸ் பண்ணிட்டேன், டைமண்டை மிஸ் பண்ணிட்டேன், எப்போவுமே என் லைஃப்பில் கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நினச்சி ஈஸியாக நினச்சிட்டோமே, போயிட்டாங்களே அந்த சுச்சுவேஷனில் இந்த ரிலேஷன்ஷிப்பே நடந்துட்டு உண்டு. புரியுதில்ல? ஓகே, இவர் சொன்னாட்டாலும் உங்கள் மேலே இவருக்கு ஒரு அன்கண்டிஷனல் லவ் உண்டு, ஓவர் ஃப்ளோவிங் ஆஃப் லவ் ஆகும். பட் இந்த ஆளோட மைண்டு சரி கிடையாது, டபுள் மைண்ட் ஆகும். ஒரு டைம் வேணும், ஒரு டைம் வேணாம். ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை கரெக்டாக இருக்கணும். இவர் இந்த ரிலேஷன் செப்பரேஷன் ஆனதுக்கான ரீசனே அதுதான். ஓகே, இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப்பில் ஆக்சுவலி வந்து நீங்கள் இல்லைன்னா அந்த ஒரு பர்சன் லைஃப் கம்ப்ளீட் ஆகாது. ஏன்னா இந்த ஒரு பர்சனுக்கு லைஃப் வந்து உங்கள் கூட தான் கம்ப்ளீஷன் ஆகுது. ஸோ அதனால லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் எங்கே போனாலும் உங்களை சேசிங் பண்ணிட்டு தெரியறதுக்கான ஒரு காரணம் நீங்கள் இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் இல்லைங்க. இந்த ஒரு பர்சன் லைஃப் ஒருபோதும் கம்ப்ளீட் ஆகாது. இவருக்கு லைஃப்பில் இவரை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் இவரை கேர் பண்ணிக்கிறதுக்கோ, இவரை புரிஞ்சுக்கிறதுக்கோ, இவரோட மைண்டை ரீட் பண்ணுறதுக்கோ, இவரை எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு ஸ்நேகத்தை கொடுக்கறதுக்கோ உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்க கூட அந்த பர்சனுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் வெயிட் பண்ணி நீங்கள் இந்த பர்சன் மேலே ஆத்மார்த்தமாக அந்த ஒரு பர்சனுக்கு ஸ்நேகிச்சுட்டு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் ஸ்நேகிச்சுட்டு இந்த ஒரு பர்சனுக்கு ஃபினான்ஷியலி ஹெல்ப் பண்ணிட்டு உண்டு. இந்த ஒரு பர்சனுக்கு நீங்கள் அவைலபிளாக இருந்துட்டு பயங்கரமாக கனெக்ட் ஆகிட்டு உண்டு. நிறைய அப் அண்ட் டவுன் ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபேஸ் பண்ணிட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து எமோஷ்னலி கனெக்டட் வெயிட்டிங் தான். பட் நீங்கள் காட்டிக்கல, ஓகே நான் உன்னை ஸ்நேகிக்கிறேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுறேன், உனக்காக நான் அவைலபிளாக இருக்கிறேன்னு நீங்கள் காட்டிக்கலாம், அவ்வளோதான். பட் இப்போவும் உங்களுக்கு அந்த ஒரு பர்சன் மேலே ஒரு ஆத்மார்த்தமான ஸ்நேகம் உண்டு, அன்கண்டிஷனல் லவ் உண்டு. பட் காட்டிக்கல. நீங்கள் காட்டிக்கல மீன்ஸ் வரட்டும், நீ வா, நீ எங்கே போயிடுவ, நான் இல்லைங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்தில் என்ன மீறி உனக்கு யாரும் வந்து ஸ்நேகம் கொடுக்க மாட்டாங்க. நீ 1000 பேர் இல்லை 10,000 பேர் தேடிப்போ, ஆனால் என்கிட்ட கிடைச்ச ஒரு அன்கண்டிஷனல் லவ் உனக்கு இந்த உலகத்தில் யாருமே கொடுக்க மாட்டாங்க. எங்கே போயிடுவேன், ஆடி பாடி கடைசி என்னதானே வந்து செய்கிறவன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தெரியும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் இப்போ காட்டிக்கலாம். உங்களுக்கு மேபி இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் செல்ஃபோ பண்ணுறதுனால உங்களுக்கு இன்ட்யூஷன் உங்களை பயங்கரமாக கேட் பண்ணுது. மேபி உங்களோட இன்ட்யூஷன் மீன்ஸ் உங்களோட இன்னர் வாய்ஸ், உங்களோட சோல் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லி கொடுக்குது. நீ வந்து கால் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத, சேசிங் பண்ணாத, எங்கே போயிடுவான் வந்துடுவான், நீ உன் வேலையை பாரு, நீ கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணுவான், லைஃப்பில் நீ அச்சீவ் பண்ணு, உனக்கு எது சந்தோஷம் கிடைக்குதோ அதை பண்ணு, உனக்கு எந்த விஷயம் உனக்கு சந்தோஷம் கொடுக்கலையோ அதில் நீ நிற்காத, எந்த விஷயம் உனக்கு சந்தோஷம் கொடுக்குதோ அந்த சந்தோஷமான விஷயங்களை பண்ணி உங்கள் லைஃப்பை நீ ஹாப்பியாக வச்சுக்கணும். உங்களோட இன்ட்யூஷன் உங்களுக்கு கைட் பண்ணுது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கான ஒரு ரீடிங் தான் இந்த ரீடிங். ஓகே, சும்மா சேசிங் பண்ணிவிட்டு எப்போ வருவாங்க அவங்களுக்கான ஒரு ரீடிங் இது கிடையவே கிடையாது. ஸ்நேகம் இருந்தும் அதை வந்து வெளியே காட்டிக்க
வெளிக்காட்டிக்காமல் ஹாப்பியாக இருக்கிறாங்களா அவங்களுக்கான ரீடிங். ஓகே, தென் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி நைட் இவர் என்ன திங்க் பண்ணிட்டோம்னா, இந்த ஒரு பர்சன் நிறைய விஷயங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நடந்த ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த ஒரு பர்சன் அனலைஸ் பண்ணிட்டு மேபி இந்த ஒரு பர்சனும் நீங்களும் வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருந்த டைமில் சொல்லிக்காமலே சில விஷயங்கள் இந்த ஒரு பர்சன் கால் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டைமில் நீங்கள் கால் பண்ணுவீங்க, நீங்கள் கால் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய டைமில் அந்த ஒரு பர்சன் கால் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் சொல்லிக்காமலே ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்திருப்பீங்க. தென் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் இந்த ஒரு பர்சனுக்கு பிடிக்கும். ஸோ எல்லா விதத்துலையும் இந்த ஒரு பர்சனோட 2 பேரோட திங்கிங் ப்ராசஸ் சேமாக இருக்கும். ஆக்சுவலாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை பண்ணுவாங்க. அப்போ இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட் இந்த விஷயங்கள்லாம் திங்க் பண்ணிட்டு உண்டு. என்ன என்ன முழுமையாக புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லா விதத்துலேயும் பொருத்தமான என்கிட்ட எத்தனையோ பேர் பழகிருக்கலாம், பட் ஆத்மார்த்தமாக என்கிட்ட யாராக பழகிருக்காங்கன்னா அது வந்து இந்த ஒரு பர்சன் தான். அப்போ எனக்கு ஈக்குவல் எனர்ஜி என்ன புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு எல்லா விதத்துலையும் பொருத்தமான ஒரு பர்சன் இந்த ஒரு பர்சன் தான். எனக்கு இவங்க கூட ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள், நீங்கள் ஷேர் பண்ண விஷயங்கள், உங்களோட திங்கிங் ப்ராசஸ் வந்து 2 பேரும் சொல்லிக்காமலே நான் இப்போ தான் அவங்க நினச்சி எனக்கு கால் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க இந்த ரிலேஷன்ஷிப். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த பர்சன் ஒருத்தர் திங்க் பண்ணி எனக்கு இந்த ஒரு பர்சன் கூட கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த ஒரு பர்சனுக்கு வந்துட்டு, இந்த ஒரு ரியலைசேஷன் ஸ்ட்ராங்காக இந்த ஒரு பர்சனுக்கு வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களோட செல்ஃப் லவ். ஓகே, இன்னொரு விஷயம் நான் கரண்ட் சுச்சுவேஷன் ஆளுக்கு உங்களுக்கு ஒரு பயங்கர பொறாமை உண்டு, ஒரு பொசஸ்னஸ் உண்டு. காரணம் என்னென்னா, இந்த ஒரு பர்சனுக்கு என்னன்னா, இப்போ நான் இல்லாட்ட அவங்க ஹாப்பியோ, நான் இல்லாட்ட அவங்க எப்படி இவங்களாம் ஹாப்பியாக வாழ முடியுது. பட் நான் இருக்கும்போது என்ன விழுந்து தேடி வந்தாங்களே, பட் நான் இப்போ இல்லை, பட் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்களே. என்னோட லைஃப் தான் பேலன்ஸ் இல்லை, பட் ஆப்போசிட் இருக்க பர்சனோட லைஃப் அடிப்பொலி, அவங்க நினைக்கிற விஷயங்களை பண்ணுறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க, அடிச்சு பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி உங்களால் முடியுது, எப்படி நீங்கள் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது இவருக்கு ஒரு பயங்கர ஒரு பொறாமை உண்டு இதில். ஸோ அதனால் இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ் இல்லை கரண்ட் சுச்சுவேஷனில். இவர் உங்களை விட்டு எந்த எல்லைக்கு ஓடினாலும் இவருக்கு லைஃப்பில் ஒரு கம்ப்ளீஷனுங்கிறது உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, ஸோ அது மட்டும் இந்த பர்சனுக்கு இவர் எஸ்டர்டே நைட் இந்த பர்சன் வந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம தானே வந்து எண்ட் பண்ணிட்டு போகணும், அது குறிக்கும் போது இவருக்கு ஒரு 10 வால் எடுத்து குத்தி இறக்கணும் ஒரு பெயின் ஆகும். ஸோ நமக்கு இந்த கார்டு பேக்னு தெரியுது பாருங்க, 10 ஆஃப் சோர்ஸ் கரண்ட் சுச்சுவேஷன். எஸ்டர்டே நைட் இந்த ஒரு பர்சன் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக ஒரு சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ண இவருக்கு முதுகெல்லாம் ஒரு 10 வால் எடுத்து குத்தி இறக்குனா என்ன ஒரு பெயின் வருமோ அதே பெயின் இவர் எஸ்டர்டே நைட் அனுபவிச்சுட்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் தானே இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு ஓடுனது, இவர் தானே இந்த ரிலேஷன்ஷிப் வேணான்னு சொல்லிட்டு போனது, இவர் தானே ஓவர் திங்கிங் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு போனது. ஸோ அதை நானே என் தலையில் மண்ணை மாதிரி போட்டுருந்தேன், என்னால் தானே எல்லாம் போச்சு. அதை நினைக்கும் போது இவருக்கு பயங்கர பெயின்ஃபுல் ஆகிட்டு உண்டு. இவர் அது மட்டும் இல்லை, இவர் என்ன நினைக்கிறாருன்னு இவர் கம்யூனிகேஷன் பண்ணதை பற்றி இந்த ஒரு பர்சன் திங்க் பண்ணணும். மேபி கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணலாம், மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ட்ரை பண்ணலாம், இல்லைங்க மெடிடேஷன் பண்ணலாம். உங்கள் வைப்ரேஷன் ரொம்ப ஹையில் வைக்கிறீங்க, இந்த போஸ்ட்டுக்கிட்ட கம்யூனிகேஷன் எனக்கு வந்தே ஆகும்னு யாரோ ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கட்டாயம் இந்த போஸ்ட்டுக்கிட்ட உங்களுக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் ட்ரை பண்ணுறீங்க, மேனிஃபெஸ்டோ டெக்னிக் ட்ரை பண்ணுறீங்க, செல்ஃப் ஃப்ளோ பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயம் கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். மீன் இந்த ஒரு பர்சன் வந்து எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் பண்ணணும், ஒரு கம்யூனிகேஷன் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணணும். இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணிட்டு கம்யூனிகேஷன் எப்போ பாசிபிள் ஆகிட்டு 10 ஹவர்ஸ்லையோ 10 டேஸ்லையோ 10 வீக்ஸ்லையோ பாசிபிள் ஆகும். நம்ம சொல்லக்கூடிய வைப்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு மட்டும் பாசிபிள் ஆகும், அதர்வைஸ் நாட். ஓகே ஓகே, இவருக்கு வேலை என்ன தெரியுமா, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக உங்களை சேசிங் மட்டும் தான் இவருக்கு வேலை. இவருக்கு வேறு ஒரு வேலையும் கிடையாது. உங்களை பார்த்து ஒவ்வொரு நிமிஷம் பொறாமப்படுறதும், உங்களை லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டு தான் இவருக்கு வேலை. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இதுதான் இவருக்கு லைஃப்பில் நடந்துட்டு இருக்குது. ஓகே, இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய டைமண்ட், எவ்வளோ பெரிய கிஃப்ட்னு இவருக்கு ஒன்றும் மனசில் ஆகிட்டில்ல. பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ் நீங்கள் இருக்குது, பட் நீங்கள் காட்டிக்கல. இப்போ தான் இவருக்கு உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசில் ஆகுது. இப்போ இவர் ஆசைப்படுற இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகணும். இந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா? மேபி இதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கலாம், 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்து குழந்தை குட்டிங்களை ஆன பிறகு செப்பரேஷன் ஆனவங்களுக்கு இந்த ரீடிங் கட்டாயம் ரெசனேட் ஆகும். ஓகே,
அது மட்டும் இல்லாமல் இந்த போஸ்டோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஈகோ ஆட்டிடியூடோட கேரக்டர் ஆகும். என்னால் எல்லாம் பண்ண முடியும், பயங்கர கான்ஃபிடென்ட்டோட ஒரு பர்சன் ஆகும். லைஃப்பில் என்னால் எதையும் சாதிச்சு எடுக்க முடியும், நான் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் உங்களுக்கு தெரியுமா, இந்த ஒரு பர்சன் யாரு கூட அட்டாச் ஆக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒருத்தவங்க கூட ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நம்ம எதில் ரொம்ப அட்டாச் ஆகுறோமோ அந்த விஷயம் நமக்கு லைஃப்பில் நடக்காது. புரிஞ்சில்ல? எதில் நம்ம ரொம்ப அட்டாச் ஆகாமல் இருக்கிறோம் அந்த விஷயம் நமக்கு சீக்கிரமாக நம்ம லைஃப்பில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு போஸ்ட் கிட்ட ஒரு கம்யூனிகேஷன் தான் நீங்கள் வரணும், இதுதான் உங்களுக்கு ஒரு ட்ரீம்னு வச்சுக்கோங்களா. நீங்கள் எனி டைம் 24 hours கம்யூனிகேஷன் இப்போ ஒரு கம்யூனிகேஷன் இப்போ அதை திங்க் பண்ணிட்டே இருக்கீங்க, அதில் ஓவர் அட்டாச் ஆகும். ஆனால் உங்களுக்கு கம்யூனிகேஷனே வராது. வந்தால் என்ன வராட்டா என்ன, அப்படி நீங்கள் அட்டாச் ஆகாமல் இருக்கும்போது கம்யூனிகேஷன் உங்களுக்கு பாசிபிள் ஆகும். புரியுதுங்க? ஸோ அதே மாதிரி இவர் எந்த ஒரு விஷயத்துலையும் அட்டாச் ஆக மாட்டார். ஓகே, இவர் எதுலேயுமே அட்டாச் ஆகாதனால இவருக்கு லைஃப்பில் என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணி எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இது ஒரு பர்சனுக்கு உண்டு லைஃப்பில். ஓகே, ஸோ இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. பட் என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்கலாம் அந்த ஒரு பர்சன். பட் என்ன ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஒரு பர்சன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு பர்சனுக்கு ட்ரீம் ஆகும் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை மேரேஜ் பண்ணணும், உங்கள் கூட ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு போகணுங்கிறது இவருக்கு ட்ரீம். இவர் எஸ்டர்டே நைட்டு திங்க் பண்ணி எத்தனை நாள் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் ஸ்டக் ஆக்கி வைக்கிறது, டவுன் ஆக்கி வைக்கிறது, எத்தனை நாள் என் லைஃப்பில் ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு அவுட்கம் வேணும், ஒரு ரீபர்த் வேணும், ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப் வரணும், ஒரு க்ரோ வரணும், இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சேஞ்சஸ் வரணும், நான் அந்த ஒரு ஆப்போசிட் இருக்கிற பர்சனை மேரேஜ் பண்ணிக்கணும், ஒரு ட்ரீம் ஆகும் இப்போ இவருக்கு. இது இவர் திங்க் பண்ணிட்டு உண்டு. இவர் எஸ்டர்டே நைட்டு கம்யூனிகேஷன் பண்ணுறதை பற்றி பிளான் பண்ணிட்டு உங்களை எப்படி அப்ரோச் பண்ணுறது, இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் நேரில் வந்து பார்க்குறதா, இல்லைன்னா கால் பண்ணுறதா, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுறதா, எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் இவருக்கு எஸ்டர்டே நைட்டு இவரோட மைண்டில் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, தென் இவர் என்ன சுச்சுவேஷன் இவர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி. பட் இதில் ஒரு சில கொஞ்சம் டைம் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷனில் ஹீல் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம், இல்லைங்க உங்களோட வாலிபடுத்து மனசிலாக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஒரு சிலவங்களுக்கு எல்லாருக்குள்ள கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா ஆளு ஹீல் ஆகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே, இவர் எந்த ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் சரி இந்த ஒரு பர்சன் கட்டாயம் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. மேபி மேரேஜ் ஆகி 2 குழந்தை குட்டின்னு ஆன பிறகு இந்த ஒரு பர்சன் ஆப்ஷனை தேடி புதுசாக ஏதாவது ஆப்ஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்களை விட்டுட்டு வேறு ஏதாவது ஆப்ஷனை தேடி போயிட்டு உண்டுன்னா இவர் கட்டாயம் மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பார். ஏன்னா இவருக்கு கம்ப்ளீஷன், இவர் உங்களை விட்டு எந்த எல்லைக்கு ஓடுனாலும் இவருக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகம், ஒரு கம்ப்ளீஷன் வந்து இவருக்கு உங்கள் கூட தான் ஃபீல் ஆகுது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இல்லைன்னு சொல்லும்போது இவருக்கு லைஃப்பில் சுத்தமாக ஒரு பேலன்ஸ், இவருக்கு லைஃப்பில் இவரால் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக முடியல. இவருக்கு நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி நீங்கள் கொடுத்த ஒரு மென்டல் சப்போர்ட், நீங்கள் கொடுத்த ஒரு ஆத்மார்த்தமான ஸ்நேகம் இவருக்கு யாரும் கொடுக்கல. ஸோ அதனால் இவர் கட்டாயம் இவர் உங்கள் லைஃப்பில் மறுபடியும் வருவார், வராமல் போக முடியும். கட்டாயம் இவருக்கு கம்யூனிகேஷன் பாசிபிள் ஆகும். ஓகே, மேபி இவருக்கு இருக்கிற அதே ஸ்நேகம் உங்களுக்கும் இருக்கலாம். ஏன்னா 2 ஆஃப் கப்ஸ் ஆகும், சேம் எனர்ஜி உள்ள கேரக்டர், 2 பேரோட திங்கிங் ப்ரோசஸ் சேமாக இருக்கலாம். 2 பேரும் எந்த விதத்தையும் குறைஞ்ச கேரக்டர்ஸ் கிடையாது. அவங்க ஹைனா நீங்களே ஹை தான். 2 பேரால் நீங்கள் எல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி 2 பேரும் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக கூட இருக்கலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, ஸோ இவர் பயங்கரமாக ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு உங்ககிட்ட வரணும், நீங்கள் இல்லைங்க இவருக்கு லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் கிடையாது. லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களை ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு இந்த ரிலேஷன் மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த ஒரு பர்சன் எஸ்டர்டே நைட் இவர் திங்க் பண்ண விஷயங்கள், இவர் மைண்ட் ஓன விஷயங்கள், இவர் ஃபேஸ் பண்ண சுச்சுவேஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களே யாரோ ஒருத்தவங்களுக்கு 21 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது, 22 ஏஜ் இருக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 999 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 999 கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். தென் 21 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 21 இம்பார்ட்டன்ட், 19 இம்பார்ட்டன்ட், 111 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே,
ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைன்னா லாஸ்ட்டு பிரிஞ்ச டேட்டோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஒரு டேட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி இங்கே நமக்கு அப்டேட் ஆகும், அதர்வைஸ் நாட். ஓகே, தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.